ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தினர் பிளான் பண்றாங்க. நம்மலாம் கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னா எதுக்காக போவோம்? மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும், சுத்தி பார்க்கணும், அங்க இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போவோம். இவங்களும் அப்படிதாங்க ரெடியாகி போயிருக்காங்க. ஆனா இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க ஒரு ரூம் எடுத்திருக்காங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க நினைச்சு வந்த எந்த ஒரு விஷயமுமே அவங்களால சுத்தி பார்க்கவோ அல்லது இவங்க ரிலாக்ஸா இருக்கவோ எந்த ஒரு விஷயமுமே நடக்கவே இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப பயங்கரமான அதிபயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குங்க. அது அங்க கொடைக்கானல்ல மட்டும் நடக்கல, இவங்களோட வீடு வரைக்கும் தொடர்ந்து வந்து இவங்களோட நிம்மதியை ரொம்பவே உருக்குலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. என்னன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இப்போ போடுற வீடியோ போலவே இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோக்களும் இன்னும் திகிலா தான் இருக்கும். அந்த வீடியோவையும் போய் பாருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, கொடைக்கானல் போன அந்த குடும்பத்தினருக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்துல அவங்களோட பேர் சுமதிங்க. சுமதி, அவங்களோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஒரு கை குழந்தை. இவங்க 3 பேரும் தான் இருந்திருக்காங்க. அந்த கை குழந்தைய அவங்களோட வீட்டுல விட்டுட்டு, அதாவது அவங்க மாமியார் கிட்ட விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சுமதி, அவங்களோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நேரா கொடைக்கானலும் போயிட்டாங்க. இங்க சுமதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிலேட்டிவ் அங்க கொடைக்கானல்ல இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்டுல ஒரு வீடு தான் இவங்களுக்காக, அதாவது இந்த சுற்றுலா முடியிற வரைக்கும், இந்த டூர் முடியிற வரைக்கும் அவங்க அங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஒதுக்கியிருக்காங்க. இந்த சுமதி மற்றும் அவங்களோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் அவங்களோட தங்கிக்கிற அளவுக்கு ரொம்பவே போதுமான அளவுக்கு வீடு தாங்க. அந்த வீட்டில் போயிட்டு இவங்களும் தங்கலான்னு போறாங்கங்க. அந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரப்பலகையில் அப்படியே அடித்து வீடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு. படிகள் கூட மரப்பலகையாக தான் இருந்திருக்கு. அந்த படியில் இவங்களும் மேலே ஏறி வீட்டுக்குள்ளே போகிறாங்கங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதே சுமதி வந்துட்டு ரொம்ப ஜாலியான மூடில் தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க. சரியா இவங்களுக்கு அந்த இடம் சரியான இடம்ன்றது படவே இல்லை மனசுக்குள்ள. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாவே நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்ம மாற மாட்டோம் இல்லையா. ஆனா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருக்கு. சரி, நம்ம டூர் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சுமதியும் அதை பெருசுப்படுத்தாம விட்டுட்டாங்க. அப்படியே சுமதிக்கு ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று இருந்திருக்குங்க. அதுல வந்து இன்னொரு கப்பல், அடுத்தது ஒரே ஒரு சிங்கிள் மேன் தான். அவங்க வந்து ஹால்லே படுத்துட்டாங்க. இவங்க 5 பேரும் அந்த ரூம்ல அந்த வீட்லயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நார்மலா எல்லாருமே படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆயிருக்குங்க. அவ்வளோ நேரத்துக்கே இந்த சுமதி படுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்ல இந்த சுமதிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பக்கத்திலேயே இவங்க ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, ஆனா இவங்களுக்கு முன்னாடி பக்கம் அந்த பெட்ல இவங்க ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்காரு. இந்த சுமதி ஒரு பக்கமா திரும்பி படுத்திருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இன்னும் ஒரு நபர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க. என்னடா இந்த பக்கம் நம்மளோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, இந்த பக்கம் அப்ப யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சுமதியும் மெதுவா கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க. கண்ணை திறந்து பார்த்த சுமதி மிரண்டே போயிட்டாங்கங்க. அந்த இடத்துல ஒரு வெள்ளை சட்டை போட்ட ஒரு நபர், நல்ல கொஞ்சம் பாடியான நபர் தாங்க, கொஞ்சம் குண்டான ஒரு நபர் தான் அங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த நபர் படுத்துக்கிட்டே இந்த சுமதியை பார்க்குற மாதிரியும் இருந்திருக்கு. சுமதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பெட்ரூமோட கதவை உள்ளாக் பண்ணிட்டு தானே வந்து படுத்தோம். இந்த நபர் எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு இவருக்கு ஒன்றும் புரியல, இந்த சுமதிக்கு ஒன்றும் புரியலைங்க. அவங்க உடனே எந்திரிச்சு அங்கே மெயின் டோரையும் பார்க்குறாங்க. பார்த்தவங்க அப்படியே இவங்க எப்படி தாள் போட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. பக்கத்துல இவங்களோட ஹஸ்பண்ட் நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு. இவங்க இங்க டோரையும் பார்த்துட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு மறுபடியும் இங்க அந்த நபரை பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த நபர்
மெதுவா எழுந்து சுமதியோட பக்கமா நெருங்கி வந்து அப்படியே சுமதியோட மேல கை வைக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அதாவது அந்த சுமதி அப்படின்றவங்கள்ட்ட கொஞ்சம் தவறா நடந்துக்கிற மாதிரி ஒரு மாதிரி கை வச்சு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த சுமதி அப்படின்றவங்களுக்கு. அதை பார்த்ததும் அந்த உணர்வு ஏற்பட்டதும் சுமதி வந்துட்டு டக்குனு கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கத்திட்டே அவங்க கண்ணை முழிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அது கனவு அப்படின்னு. ச்சே, இது ஒரு கனவா அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டே நல்ல கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்துருக்காங்கங்க. பார்த்தா இவங்க கனவுல பார்த்த அதே உருவம், அதே மாதிரியான ஆள் வந்து இவங்களோட பெட்ரூம்ல உள்ள ஜன்னல் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. என்னடா இது, கனவுல பார்த்த அதே நபர் இங்க எப்படி வர முடியும்னு மறுபடியும் சுமதி வந்து கண்ணை தேய்ச்சிட்டு அவங்க ஹஸ்பண்டை எழுப்பிட்டு இவங்க லைட்டை போட்டுட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நபர் அந்த ஜன்னல்ல இருந்து எகிரி அந்த பக்கம் குதிச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி குதிச்சிருக்காங்க. பார்த்த அந்த சுமதி இன்னும் பயந்து போயிட்டாங்க. என்னடா வந்த நாளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்தது ஹஸ்பண்டை வேற எழுப்பிட்டாங்க இல்லையா, என்னமாச்சு என்னாச்சு அப்படின்றதெல்லாம் கேட்கறாங்க. இவங்க வந்துட்டு சின்னதா ஒரு கெட்ட கனவு வந்துருச்சுங்க, அந்த கனவு எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, அதனாலதான் உங்களை எழுப்புனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இந்த சுமதியும் அவங்களோட ஹஸ்பண்டும் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே இந்த சுமதியோட ஹஸ்பண்ட் தூங்கிட்டாங்க. ஆனா சுமதிக்கு தூக்கமே வரல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டு பிறண்டு படுத்துட்டே தான் இருக்காங்க. தூக்கமே வரல. அன்னைக்கு நாள் அப்படியே விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இவங்க வந்தது எதுக்காக, அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், அந்த இடமெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தானே. சரி ஓகேன்னு எல்லாருமே குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க. வெளியே சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. போனவங்க ஃபுல் டே வெளியவே சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மர வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஸ்டெப்ஸ்ல ஏறும்போதே சுமதிக்கு இன்னுமே மனசு கருக்குன்னு இருந்திருக்குங்க. என்ன காரணம்னா முன்னாடி நாளே அவங்க ஒரு அமானுஷத்தை பார்த்தாங்க இல்லையா, அந்த காரணம் தான். சரி இன்னைக்கு என்ன நடந்துற போகுது, அது முன்னாடி நாள் நமக்கு கனவா கூட இருக்கலாம், நம்ம புது இடத்துல வந்திருக்கோம் அதனால இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இவங்களும் மேலே ஏறி போறாங்க. போனவங்க அவங்களோட பெட்ரூம்லயும் போய் படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. நீ தூங்குமா, நான் கொஞ்ச நேரம் வெளியே ரிலாக்ஸா இருந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சுமதியும் அங்க வந்து படுத்துட்டாங்க. சுமதியோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சுமதியோட ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து வெளியே சின்னதா ஒரு வராண்டா மாதிரி அந்த மரப்பலகை வீட்லயே இருந்திருக்குங்க. அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தவங்க இந்த சுமதி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. சடனா இவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த பாத்ரூம்ல யாரோ தண்ணி திறந்து விட்டா எப்படி இருக்கும், பாத்ரூம் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க. என்னடா யாரோ பாத்ரூம்ல இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த சுமதியும் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க. மணி பாத்தீங்கன்னா 12:30 மணி ஆயிடுச்சு. சரி 12:30 மணிக்கு யாரா இருக்கும், நம்மளோட ஹஸ்பண்டா தான் இருக்கும், அதுவும் இந்த ரூம்ல அவர் மட்டும் தானே வர போறாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் அதை பெருசுப்படுத்தாம மறுபடியும் ரிலாக்ஸா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே தூங்கிட்டாங்க. இவங்க எழுந்து ஒரு 2 மணி பக்கமா பாக்குறாங்க. அப்பவுமே இந்த பாத்ரூம்ல அந்த தண்ணி போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒருவேளை நம்ம தான் பைப்பை திறந்து விட்டுட்டு வந்துட்டோமோ, நம்ம பாத்ரூம் போனப்ப அதை ஓப்பன்ல விட்டுட்டு வந்துட்டோமோ, தண்ணி ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கேன்னு இந்த சுமதி மெதுவா எழுந்து பாத்ரூம் பக்கம் போறாங்க. பாத்ரூமோட அந்த ஓப்பனை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்னு திறந்து உள்ள பாக்குறாங்க. அங்க பார்த்தா தண்ணி, அந்த பைப்பு ஓபன் பண்ணா தண்ணி போகும் பார்த்தீங்களா, அந்த சத்தம் கூட எதுவுமே இல்லை. அந்த இடத்துல தண்ணியுமே ஊத்தவே இல்லை. ஆனா சுமதிக்கு நல்லாவே கேட்டிருக்குங்க, அந்த இடத்துல பைப்ல இருந்து தண்ணி போறது இவங்களுக்கு நல்லா தெளிவா கேட்கவும் தான் அவங்க அந்த பாத்ரூம் பக்கமே போயிருக்காங்க. என்னடா ஒரே மர்மமா இருக்கே, ஒரே குழப்பமா இருக்கேன்னு சுமதி மெதுவா அந்த பைப்பை ஆஃப் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்றத மறுபடியும் செக் பண்ணிட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க பெட்ல வந்து படுக்கலான்னு வந்து பெட்ல உட்கார்றாங்க. அப்போதாங்க கவனிக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அங்க வந்து படுக்கவே இல்லை. சரின்னு அந்த கதவை திறந்துட்டு அவங்களும் வெளியே போறாங்க. வெளியே போய் பார்த்தா அந்த 3 பேரும், ஹஸ்பண்ட் சுமதியோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களும் ஹால்லயே தான் படுத்திருக்காங்க. இன்னொருத்தவங்க கூட அந்த பொண்ணு வந்திருந்தாங்களா, அவங்க வந்து அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. சரி இவங்களை ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுமதி அவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில சுத்தி பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங்கா இவங்க அங்க இருந்து கிளம்புறதா பிளான். அன்னைக்கும் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பியும் வந்துட்டாங்க. வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்த அன்னைக்கு தாங்க இவங்க சுமதி வந்து அங்க நடந்த எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம். நீ வந்து மொபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கல்ல, அந்த மொபைல்ல ஹாரர் படம் அப்படின்னா சுமதிக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. அந்த மூவிஸ் எல்லாம் பார்க்க வந்தா உனக்கு அந்த மாதிரி இருக்கு, வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்களும் உங்க கூட தானே இருந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலை அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சுமதியை சமாதானம் பண்ணியிருக்காங்க. சரின்னு அப்படியே சமாதானமும் ஆயிட்டாங்கங்க. இந்த சுமதி அப்படின்றவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த சுமதி அப்படின்றவங்க தனியான வீட்டில் தான் இருக்காங்க. சுமதி, அவங்களோட குழந்தை, அவங்க ஹஸ்பண்ட் 3 பேரும் தனியான வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க மாமனார் மாமியாரோட கிடையாது. சரி, இந்த சுமதியோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாருங்க. ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாராங்க. அது வரைக்கும் இவங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். அன்னைக்கு ஒரு 6:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல சுமதியோட குழந்தையும் சுமதியும் 2 பேரும் ஹால்ல உட்காந்துட்டு, அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. சுமதி வந்து சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லாவே டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. அப்போ இந்த சுமதியோட ஹஸ்பண்ட் ஒரு பைக் வச்சிருந்திருக்காரு. அந்த பைக் வர அந்த சத்தம் நல்லா கேட்டிருக்கு. சரி, ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு இவங்களும் ஓடி போய் வெளியே பாக்குறாங்க. அங்க பார்த்தா இவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. இவங்களோட கேட்டுக்குள்ளதான் அந்த பைக்கு சத்தம் கேட்கற மாதிரி நல்லாவே புரிஞ்சிருக்கு. இவங்க இத்தனை நாள் வரைக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பழகியும் இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு அதே போல ஹஸ்பண்ட் வந்துட்டாரேன்னு ஆவலா இவங்களும் அந்த வாசப்படிக்கிட்ட போகும்போது அந்த இடத்துல இவங்களோட ஹஸ்பண்டோட பைக்கு வரல. சுத்தி இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இன்னும் 2-3 வீடு இருக்குங்க. அந்த வீட்டுல கூட அந்த பைக் எதுவுமே வரல. நல்லாவே சத்தம் கேட்டுச்சே, என்னடா நடக்குது, நமக்கே புரியாத மாதிரி இருக்கேன்னு சுமதி யோசனை பண்ணிக்கிட்டே மறுபடி அந்த சோஃபால வந்து உட்கார்றாங்க. இவங்க உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சுமதியோட பெட்ரூம் கதவு வந்து ஓப்பன்ல தாங்க இருந்திருக்கு. அந்த பெட்ரூமோட அந்த கதவு ஓப்பன்ல இருக்கும்போதே அந்த நில வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சென்டர் பகுதியில ஒரு மர்மமான ஆள் நிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த ஆள் வெள்ளை கலர் சட்டை போட்டபடி நின்றுட்டு இருக்காரு. அதுவும் அரக்கை சட்டை போட்டபடி இருக்காரு. நல்ல பாடியான குண்டான ஆள். இந்த விஷயத்த நேரா டிவி பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு அந்த பக்கம் மெதுவா கண்ணும் திரும்புதுங்க. பார்த்த சுமதி இன்னுமே பயத்துல கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆளை வந்து ஆல்ரெடி கொடைக்கானல்ல பார்த்திருக்காங்க. இந்த ஆள் எப்படி இங்கேயும் வர முடியும் அப்படின்னு இவங்களுக்கு பயத்துல கத்த ஆரம்பிச்சவங்க அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு வேகமா இவங்க வீட்டை விட்டு வெளியே ஓடிருக்காங்க. அந்த தெருவுல போய் நின்றுட்டு இருந்திருக்காங்க. நின்னதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சுமதியோட ஹஸ்பண்ட் அங்க வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் ஏமா இங்க நிக்கிற, என்னாச்சு என்னன்னுலாம் கேக்குறாங்க. அப்போ சுமதி இந்த மாதிரிதாங்க நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சுமதியை வந்து பயங்கரமா திட்டிருக்காங்க, பயங்கரமா கண்டபடி பேசியிருக்காங்க. சண்டையே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுமதிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு, உனக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹார்ஷா திட்டாரு. சுமதிக்கும் கோபம் வந்து அவங்களும் பெரிய சண்டையாவே உருவாகிடுச்சு. சரின்னு இவங்க மீண்டும் அந்த வீட்டுக்குள்ள 2 பேரும் வர்றாங்கங்க. அப்பவும் சண்டையில தான் 2 பேரும் ஆனா உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு இந்த சுமதியும் பேசலாம், அவங்க ஹஸ்பண்டும் பேசல. 2 பேரும் தனித்தனியா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு பெட்ரூம்ல சுமதியும் படுத்துட்டாங்க. ஹால்ல அவங்களோட ஹஸ்பண்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கோவத்துல தானே இருக்காரு, அங்கேயே உட்கார்ந்துருக்கட்டும், வந்து படுத்தா படுக்கட்டும்னு சுமதியும் அவங்களோட குழந்தையும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் எப்ப வந்து படுத்தாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாதாம். அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததும் சுமதி என்ன பண்றாங்கன்னா, சரி நமக்குள்ள என்னத்துக்கு சண்டை, ஒருவேளை நமக்கு தான் அந்த மாதிரி கற்பனையா இல்யூஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு இவங்க நேரமா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு காஃபியையும் போட்டு அவங்களோட ஹஸ்பண்டை வந்து எழுப்புறாங்க. எழுப்பி காஃபியையும் கொடுத்து முடிச்சுட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி துண்டு கூட எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த கிச்சனுக்குள்ளேயும் போயிருக்காங்க சுமதி சமைக்கிறதுக்காக. சமைச்சு முடிச்சுட்டே இவங்க மெதுவா வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இங்க பாத்ரூம்ல யாரோ குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. சரி, பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்காரு, நம்ம ஹஸ்பண்ட் தானே குளிச்சுட்டு இருக்காருன்னு மறுபடி வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டு கதவு வந்து லாக் பண்ணிட்டு தான் இவங்க வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு இருந்திருப்பாங்க போல. நல்லா வீடு கூட்டிக்கிட்டே அந்த கதவு ஓரத்துல போயிட்டாங்க. அவ்வளவு நேரம் வரைக்கும் உள்ள பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே, தண்ணி ஊத்துற சத்தம் கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. அப்போன்னு பார்த்து இவங்க கரெக்டா மெயின் டோர் பக்கத்துல பூட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மெயின் டோர் கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க. தட்டுறதை கேட்டதும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல யாரோ வந்திருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா இவங்களும் அந்த கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கதவையும் திறந்திருக்காங்க. திறந்து பார்த்தா சுமதி அதிர்ந்து போயிட்டாங்க, உறைஞ்சு போயிட்டாங்கங்க. அங்க நிக்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட் தான்.
இவர் எப்ப வெளியே போனாருன்னு இந்த சுமதி அப்படின்றவங்க கவனிக்கவே இல்லைங்க. அப்போ என்னங்க நீங்க இங்க இருக்கிறீங்க, அவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கிறது யாரு, நீங்க ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை திட்டலான்னு கூட நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு இவங்க கேட்கும்போது, நான் எங்க குளிக்க போனேன், நீ காஃபி கொடுத்ததுமே நான் வெளியே போயிட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த சுமதியோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேட்ட சுமதி அப்படியே அந்த கையில வச்சிருந்த தொடப்பம் முறம் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு வேகமா அவங்களோட ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. வந்து பாருங்க நீங்க தான் குளிக்கிறீங்க அப்படின்னு சத்தத்தை காட்டுறாங்க. அங்க பார்த்தா இந்த தண்ணி ஊத்துற அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்தது. சடனா அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த சத்தம் கேட்கறத அவங்க சுமதியோட ஹஸ்பண்ட் கேட்டுட்டாருங்க. டக்குன்னு யாரா உள்ள அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஃபுல்லா ஈரமா இருக்கு. ஆனா அங்க எந்த ஒரு நபருமே கிடையாது, எந்த ஒரு உருவமும் கிடையாது. இது எப்படி சாத்தியம், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு இவங்க சொல்றாங்கங்க. ஆனா சுமதி இதுதாங்க நான் சொல்றது, உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பவும் இந்த சுமதியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, பைப்பை வந்து ஓபன் பண்ணி விட்டுட்ட, அதனாலதான் தண்ணி அது பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கு, இப்போ பழிய தூக்கி என் மேல போடுறேன்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சமாதானமும் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே சமாதானமானதும் இவங்களும் அவங்களோட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கும் போயிட்டாருங்க. போயிட்டு ரிட்டர்னும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நைட்டு நிம்மதியா, அன்னைக்கு நைட்டு தான் நிம்மதியா சுமதி வந்து தூங்குனாங்களாம். அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. அன்னைக்கு சண்டே, நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி நாள் நைட்டே சொல்லிட்டாங்க. அந்த காரணத்தினால நேரமாவே அவங்களோட ஹஸ்பண்டையும் எழுப்பியிருக்காங்க. எழுப்பி போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க சமைச்சும் வச்சிருந்திருக்காங்க. கொஞ்சம் சிக்கன் வந்து பொரிச்சும் வச்சிருக்காங்க, கொஞ்சம் சிக்கனை குழம்பாவும் வச்சிருக்காங்க, சாப்பாடு வச்சுட்டாங்க. இது எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இருமா எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவங்க நேரமாவே வெளியே கிளம்பி போயிட்டாருங்க. போன நபர் கரெக்டா ஒரு 11 மணிக்கா தான் வீட்டுக்கு திரும்பவும் வந்திருக்காரு. சரி காலையில இவங்க வந்து நேரமாவே சமைச்சிட்டாங்க இல்லையா, அந்த காரணத்தினால சரி வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் சுமதி 2 பேருமே உட்கார்ந்து சாப்பிடலான்னு அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கும்போதுதான் இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னம்மா இவ்வளவு சிக்கன் கம்மியா இருக்கே, நான் வந்து நிறைய வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இவங்க ஹஸ்பண்ட் சொல்றாருங்க. ஆனா சுமதிக்கே ஒன்றும் புரியல. அவங்க ஒரு டேஸ்டுக்காக கூட ஒரு பீஸ் கூட எடுத்துக்கவே இல்லையாம். ஆனா அங்க இருந்த அந்த சிக்கன்ல 3/4 சிக்கன் காணாமலே போயிருக்குங்க. கொஞ்சமா ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. இவங்க 2 பேத்துக்குமே சேர்த்து ஒரு 2 நேரம் தாராளமா சாப்பிட்ற அளவுக்கு இவங்களும் செஞ்சிருந்திருக்காங்க. ஆனா அங்க பார்க்கும்போது ஒரு நேரத்துக்கே பத்தாத மாதிரி தான் இருந்திருக்குங்க. அவ்வளோ கம்மியா இருந்திருக்கு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே இல்லைன்னா சத்தியமா ஒண்ணு கூட எடுத்துக்கவே இல்லைன்னு சுமதி அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, எடுத்தேன்னு சொல்லு, சாப்பிட்டேன்னு சொல்லு, நான் என்ன சொல்ல போறேன், உடனே சாப்பிடறதுக்காக தான் எடுத்துன்ற மாதிரி சண்டையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கொடைக்கானல்ல இருந்து வந்ததுல ஒரே சண்டையாவே தான் இருந்திருக்கு. அன்னைக்கும் சண்டை போட்டுட்டு இந்த ஹஸ்பண்ட் இருக்காங்களே சுமதியோட ஹஸ்பண்ட், அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. இனிமேல் இங்க நம்ம இருக்கவே கூடாது, எதுக்காகடா இத்தனை திட்டம் வாங்கிட்டு இவ்வளவு இது நம்ம செஞ்சோம், நம்ம வந்து பைத்தியக்காரி, ரொம்பவே கோபமா திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறாங்க. அன்னைக்கு சிக்கன் காணா போச்சு இல்லையா, அன்னைக்கு சண்டை வந்ததுல சுமதியை வந்து அடிக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பயங்கரமா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே போயிருக்காரு. நம்ம ஏன் இப்படி எல்லாம் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு இவங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு கூட யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்காரு. தேடி பார்த்துட்டு 2 நாள் கழிச்சுதான் சுமதியை வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சு கூட்டிட்டும் வந்திருக்காங்க. கூட்டிக்கிட்டு வரும்போது சுமதி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எனக்கு அந்த அமானுஷம் நடந்துட்டு தான் இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுதுங்க, நம்மளை தொடர்ந்து வருது, அங்க கொடைக்கானல்ல இருந்து நம்ம அங்க பார்த்த அதே பேய் தான் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க, இவ்வளவு பிரச்சனைக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தலாம், போயிட்டு வந்தா கொஞ்சம் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்கள அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து அன்னைக்கு வீட்டுல விட்டுட்டாங்க. வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, லீவ் போட்டுட்டு இந்த சுமதி சொன்ன மாதிரி ஒரு கோவிலுக்கும் போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க, ரொம்பவே அமைதியான மைண்டா மாறிடுச்சு. இவங்க குழந்தையோட சேர்ந்து 3 பேருமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது இவங்க எங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாமியார் வீட்டுக்கு தாங்க வராங்க. இவங்களோட வீட்டுக்கு வரல. வந்து அவங்களோட வீட்லயே 1 வாரம், அவங்களோட மாமியார் வீட்லயே 1 வாரம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க அவங்களோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க, சுமதியோட வீட்டுக்கு. வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த சுமதிக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அடிக்கடி இதே போல நிறைய சண்டைகள் வந்துட்டே தான் இருந்திருக்கு. அந்த சண்டையில இந்த சுமதி அப்படின்றவங்க ஒரு விபரீதமான முடிவையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஒரு நாள் நைட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சண்டை போட்டுட்டு 2 பேரும் தனித்தனியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட பெட்ரூம்ல வந்து சுமதி படுத்துட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ திட்டு வாங்குறோம், நம்ம அடியும் வாங்குறோம், என்ன பண்ணுனாலும் நம்ம ஏதாவது வீட்டுக்கு போனாதான் நம்மளை கூட்டிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு நம்ம சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு மாறிட்டாங்கங்க. அப்போ இவங்க சூசைட் பண்றதுக்காக அந்த ஃபேன்ல கூட அந்த சேலையை மாட்டிட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா தான் டக்குன்னு இவங்க ஹஸ்பண்டை எப்படி முழிச்சாரு, என்ன பண்ணினாருன்னு தெரியலங்க. இவங்க நல்ல ஸ்டூல் போட்டு அந்த சேலையெல்லாம் கட்டிட்டு தூக்கு போடுறதுக்கு ரெடியும் ஆனதுக்கு அப்புறம் அவர் சடனா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவர் டக்குன்னு கொஞ்சம் அப்படியே கோவப்படுற மாதிரி எழுந்து வந்து சுமதியை வந்து அடிச்சு கீழே இறக்கிருக்காங்கங்க. இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசி திட்டி அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி சுமதியை கீழே இறக்கி இந்த ஹால்லயே அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட்ல இருந்து இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க சுமதி என்ன பண்றாங்கன்னா, நம்ம எதுவும் பண்ண வேண்டாங்க, ஒரு வேளை அந்த மாமியார் வீட்டுல இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தானே இருந்துச்சு, அந்த காரணத்தினால நம்ம வேற வீடு மாறி இருந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க போனாலும் இதே பிரச்சனை நடந்துச்சுன்னா என்ன பண்றது, இதுக்கு ஒரு நிலையான தீர்வுன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் சுமதிட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது சுமதி என்ன சொல்றாங்கன்னா, வீடு ஃபுல்லா தொடச்சி விட்டுட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு ரொம்ப பயபக்தியா நம்ம வந்து விரதம் இருக்கலாங்க. ஒரு 2 வாரம் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்மனை நினைச்சு 2 வாரம் வரைக்கும் விரதம் இருக்கலாம். இருந்தோம்னா அந்த எல்லா பிரச்சனையும் சரியாகிரும் அப்படின்னு சுமதி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, உன்னோட மனசு திருப்திக்கே நம்ம அதையும் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்டும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இவங்க அந்த 2 வாரம் வரைக்கும் அம்மனுக்கு விரதம் இருந்து விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பவும் அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா வாரத்துல ஒரு நாளைக்காவது விரதம் இருப்பாங்களாம், அதே அம்மனை நினைச்சு சுமதி அப்படின்றவங்க. இந்த நிகழ்வை நமக்கு சுமதி அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. அந்த விரதத்துக்கு அப்புறம் அந்த அம்மனோட சக்தினாலேயோ என்னவோ தெரியல சிஸ்டர், என்னோட வாழ்க்கையில மறுபடியும் அமானுஷமும் நடக்கல, அந்த அளவுக்கு எங்க வீட்டுல பிரச்சனையும் எதுவுமே நடக்கல, ரொம்ப நார்மலா ரொம்ப சந்தோஷமா இப்ப வரைக்கும் நாங்க எங்க ஃபேமிலியோட ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஒரு திகிலான அமானுஷ நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜா சென்ட் பண்ணி வைக்கலாங்க. கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. புதிய வியூவர்ஸ் ஆல்ரெடி தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா யாரோ ஒரு நபர் மட்டும் அடிக்கடி இந்த டிஸ்லைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன காரணம், எதுக்காக டிஸ்லைக் பண்றீங்க அப்படின்றத எனக்கு ரீசனோட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லா வீடியோக்களிலுமே தொடர்ந்து ஒரே ஒரு நபர் மட்டும் டிஸ்லைக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அது என்ன காரணன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? அதனால கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா, பாய்.